ஹாய், ஹலோ. இன்னைக்கு நம்ம யார் இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கோம்னா, டாக்டர் பிரேம்குமார் ஹூஸ் அ போடியாட்ரிக் சர்ஜன். ஓகே. இப்போ நெறைய பேர் வந்து ஸ்மோக் பண்ணுவாங்க. இப்போ ம். ட்ரிங்க்ஸ் எல்லாமே பண்றாங்க. இப்போ சின்ன பசங்கலேருந்து 50, 60 இயர் ஓல்ட் வரைக்கும் டயபெட்டிக்ஸ் இருந்தும் நெறைய பேர் ஸ்மோக் பண்றாங்க. ம். அது மாரி பேஷண்ட்ஸ்க்கு இப்போ ஸ்மோக் பண்ற பேஷண்ட்ஸ்க்கு வந்து வெரிகோஸ் வெயின்ஸ்ல வந்து பிளட் ஸ்டாப் ஆகும். ம். பிளாக் ஆகும். வெயின்ஸ்ல பிளாக் ஆகும். ம். அதனால வந்து ஃபுட் அல்சர் வரலாம். ம். ஆம்பிடேஷன் கூட நெறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ கரெக்ட். சுகர் லெவல் கண்ட்ரோல் இல்லன்னா கூட நெறைய பேருக்கு கரெக்ட், இது கரெக்ட், வரும். கரெக்ட், கரெக்ட். அதனால வந்து என்ன பிரச்சனை வரும்? இப்போ இந்த ஸ்மோக்கிங், ம். ட்ரிங்கிங், சுகர் கண்ட்ரோல் ம். லெவல் இல்லன்னா? நான் சொல்ல வேண்டிய பதில நீங்களே சொல்ட்டீங்க. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதில ஆனா ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ்ன்னு பார்க்கும்போது, நீங்க வெயின்னு சொன்னீங்க இல்லையா? அதில பிளாக்கேஜ் வந்து ஆர்ட்ரியில வரும். அதாவது நல்ல ரத்த குழாயில வரும் உங்களுக்கு. ம். ஸ்மோக் பண்ணுறவங்க நீங்க சொல்ற மாரி ஒரு இப்போ காலேஜோ இல்ல வந்து சொல்லப்போனா இப்போ ஸ்கூல்ஸ்லயே பார்த்தீங்கன்னாக்கா, அ ஒரு கேஷுவலான ஒரு ஹேபிட் ஆயிப்போச்சு. ஒரு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு தம் அடிக்கிறது ஒரு ஸ்டைல் மாரி ஆயிப்போச்சு உங்களுக்கு. ம். அந்த ஸ்டைலுக்கு ஒரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அத அடிக்ட் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அடிக்ட் ஆயிட்டு, அது அவங்களால வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களால விடவே முடியாது அவங்களுக்கு. அந்த அளவுக்கு அடிக்ஷன் வந்து இந்த நிக்கோட்டினுக்கும், டொபாக்கோவுக்கும் இருக்கும். ம். நெறைய பேர நீங்க பார்த்துருக்கலாம். நீங்க சொன்ன மாரி அந்த பாதத்துக்கு போற ரத்த குழாயில அது நாளடைவுல அடைப்பு ஏற்பட்டு, அது சுகர் பேஷண்ட்டுக்கு அது ஒரு டேஞ்சரஸ் ட்ரையட். சொல்லப்போனா ட்ரையட்னா என்னன்னா, ஒரு முக்கோணம் மாதிரி உங்களுக்கு. டயபெட்டிஸு, ஸ்மோக்கிங், ஆல்கஹால். ஆல்கஹால் வந்து நரம்ப பாதிச்சிரும், உணர்ச்சியே இருக்காது. ஸ்மோக்கிங் வந்து ரத்த குழாயில இருக்கிற அடைப்ப கொண்டு வந்துரும். சுகர் பத்தாக்குறைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆயிடும். ம். இந்த 3ம் சேர்த்துருக்கிறவங்களுக்கு டாக்டர் இல்ல, அந்த கடவுள் தான் காப்பாத்தணும்.